செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாயமான பெண் கட்டிட தொழிலாளி தமிழக பகுதியில் அழுகிய நிலையில் பிணமாக மீட்பு. கொத்தனார் கைது. 2 டேங்கர் லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, ஓட்டுநர் பலி. சேலம் அருகே விபத்து, பயணிகளை பத்திரமாக மீட்ட புதுவை தீயணைப்பு வீரர்களுக்கு பாராட்டு. தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு, திமுக கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவை வில்லியனூரில் மாயமான பெண் கட்டிட தொழிலாளி பூத்துறை அருகே அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். புதுவை ஊசுட்டேரி வாழப்பட்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமியின் மனைவி அமுதா. 53 வயதான இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். கடந்த வாரம் அருமார்த்தபுரம் வெண்ணிலாசாமி நகரில் உள்ள தனது மூத்த மகன் வீட்டிற்கு அவர் சென்றுள்ளார். மறுநாள் கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என்று மகன் வடிவேலு வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணிபுரிந்த புதுவை தர்மாபுரியை பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொத்தனார் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பிரச்சனை இருந்துள்ளது. இதன் காரணமாக அவர் அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரி தோப்பிற்குள் அமுதாவை அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அங்கு இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரி தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட பூத்துறை முந்திரி தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மரக்காணம் அருகே 2 டேங்கர் லாரிகள் நேருக்கு நேர் மோதியதில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் மண்டிப்பாளையம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் வீராசாமி. இவரது மகன் சுரேஷ் 21 வயதான இவர் தற்போது புதுவை காலாப்பட்டு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகிறார். செப்டிக் டேங்க் கிளீன் செய்யும் டேங்கர் லாரியின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். சுரேஷ் இந்த டேங்கர் வாகனம் மூலம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் செப்டிக் தொட்டிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இன்று காலை சுரேஷ் காலாப்பட்டு பகுதியில் இருந்து செப்டிக் தொட்டி தூய்மை செய்யும் டேங்கர் வண்டியை ஈசிஆர் சாலை வழியாக ஓட்டிக்கொண்டு மரக்காணத்திற்கு சென்றுள்ளார். இவருடன் இவரது உறவினர் விக்ரம் என்பவரும் வந்துள்ளார். இவர்கள் வாகனம் மரக்காணம் அருகே ஆலப்பாக்கம் அருகே வந்தபோது சென்னையிலிருந்து காலாப்பட்டு சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் செப்டிக் தொட்டிகளை தூய்மை செய்யும் வாகனத்தின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் வந்த விக்ரம் படுகாயமடைந்து மரக்காணம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விபத்தில் பலியான சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் அருகே ஏற்பட்ட விபத்தில் புதுச்சேரி தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டது பலரது பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் திருச்சூர் தீயணைப்பு பயிற்சி பள்ளிக்கு பயணித்துக் கொண்டிருந்தனர். சேலம் அருகே ஏற்பட்ட விபத்தில் மனித நேயத்துடன் செயல்பட்டு பாராட்டிற்குரிய செயலை நிகழ்த்தியுள்ளனர். சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று அப்போது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளது. இதனை கவனித்த அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து சென்றனர். காரில் சிக்கியிருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்டு வெளியில் கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான முதலுதவியை அளித்தனர். விபத்தில் சிக்கியவர்களின் உயிர் காக்கப்பட்ட அந்த சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. இந்த வீரர்கள் புதுச்சேரியிலிருந்து பயணித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வீடுகளிலும் மற்றும் அலுவலகங்களிலும் கருப்பு கொடி ஏற்றினர். மத்திய அரசு கொண்டு வர உள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினர் வீடு மற்றும் அலுவலகங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில்
மத்திய அரசின் தொகுதி மறுவரையை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தோ திமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றியும் கரும்பு சட்டையை அணிந்தும் மசோதா நகலை எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோல ராஜ்பவன் தொகுதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர் விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டின் பேரில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். லால்குடியில் தனது தாய்க்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லால்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் லால்குடி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக மாலை நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டினுக்கு ஆதரவாக அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் களமிறங்கினார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜங்கம ராஜாபுரம், மேட்டுப்பட்டி, அரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தனது தாயார் லீமா ரோஸ் மார்டின் அந்த தொகுதி மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்தார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே உற்சாகமாக பேசி வாக்கு சேகரித்த அவருக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் ஆர்வமுடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் லால்குடி தொகுதியில் தனது தாயின் எழுச்சி பிரம்மாண்டமாக உள்ளதாகவும் அரசியலுக்கு சம்பாதிக்க தாங்கள் வரவில்லை, நல்லது செய்ய வந்துள்ளோம் என்று தெரிவித்தார். லால்குடி தொகுதி 20 வருடம் பின்தங்கி உள்ளது என்றும் லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் நேருவுக்குமே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன, நேருவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைகளை தொகுதியில் கவனிக்காமல் விட்டுள்ளனர் என்றார். தனது தாய் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் இபிஎஸ் ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக தொகுதியில் மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் தங்களது கூட்டணி ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவியை கேட்போம் என்றும் அரசியலுக்கு வந்ததை சேவை செய்யத்தான், அமைச்சர் பதவி இருந்தால்தான் திறம்பட செயல்பட முடியும் என்றார். சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவோம் என்றும் நம்மில் பல வசதிகள் உள்ளது, லால்குடியை சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். லால்குடியில் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும், திருச்சியை தொழில் மையமாக மாற்றி காட்டுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். துணை முதலமைச்சராக உள்ளவருக்கு தகுதி வேண்டும், தண்ணீர் அடித்து கொண்டும் தூங்கிக் கொண்டும் ஊர் சுற்றி கொண்டும் காதல் தோல்வியில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டும் தலைவர்களுக்கு தகுதி அல்ல. தலைவர்கள் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றார். லால்குடி தொகுதியில் கடந்த காலங்களில் அதிமுக நேரடியாக களமிறங்கவில்லை, இதனால் திமுக வெற்றி பெற்றது என்றும் இம்முறை அதிமுக நேரடியாக இயங்குவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வட மாநிலங்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய தொழிலதிபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு சிலர் பார்சல் சர்வீஸ் மூலம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை கடத்தி வருவதாக சென்னையில் உள்ள தேசிய போதை தடுப்பு பிரிவுக்கு கடந்த 2003ஆம் ஆண்டு புகார் சென்றது. அதன் அடிப்படையில் சென்னையில் இருந்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்து அண்ணா நகர் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு போதைப் பொருளை கடத்தி வந்த கடலூரை சேர்ந்த தொழிலதிபர் ராமதாஸ் என்பவரை அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது அந்த போதைப் பொருள் மதிப்பு சுமார் 5 கோடி என்று தெரிய வந்தது. அதை ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்து புதுச்சேரியில் இருந்து தாய்லாந்து, இலங்கை மற்றும் சென்னை மற்றும் கிழக்கு மாநிலங்களுக்கு கடத்தி செல்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவரை அதிகாரிகள் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி 3வது கூடுதல் மாவட்ட நீதிபதி கோதண்டராமன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிவடைந்ததும் ராமதாஸ் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அதன்படி போதை மருந்து கடத்திய முதியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் மற்றும் பிரிவு 27A கீழ் 1 லட்சம் ரூபாய் அபராதம், 10 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. நீதிபதி தனது தீர்ப்பில் 2 தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே அனுபவித்த தடுப்பு காவல் காலத்தை குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 428 கீழ் ஈடு செய்வதற்கும் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ராமதாசுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1.5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் உள்ள தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதை பதுக்கி வைத்திருந்த கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ள கைதிகளின் அறைகளில் அவ்வப்போது சிறைத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி செல்போன், கஞ்சா உள்ளிட்டவற்றை கைப்பற்றி வருகின்றனர். சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர்கள் அமிர்தன், யுவராஜ், சிவனேசன் தலைமையிலான வார்டர்கள்
கடந்த 10ஆம் தேதி மாலை 6:30 மணி முதல் இரவு 10 மணி வரை சிறைத்துறை வளாகம் மற்றும் கைதிகளின் அறைகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது தண்டனை கைதிகள் வளாகத்தின் பின்புறம் உள்ள வாழைத்தோட்டத்தின் நிலத்திற்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 செல்போன்கள், கையால் செய்யப்பட்ட ஒரு சார்ஜர் ஆகியவற்றை கைப்பற்றினர். விசாரணையில் இவற்றை மறைத்து வைத்தது தண்டனை கைதிகளான முத்துக்குமார், ராஜு என்பது தெரிய வந்தது. இதில் முத்துக்குமார் ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர், ராஜு போக்சோ வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர். இதேபோல விசாரணை கைதிகளின் குளியலறை பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு செல்போனையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இது குறித்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் முத்துக்குமார், ராஜி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,260 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,14,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மாயமான பெண் கட்டிட தொழிலாளி தமிழக பகுதியில் அழுகிய நிலையில் பிணமாக மீட்பு, கொத்தனார் கைது. 2 டேங்கர் லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, ஓட்டுநர் பலி. சேலம் அருகே விபத்து, பயணிகளை பத்திரமாக மீட்ட புதுவை தீயணைப்பு வீரர்களுக்கு பாராட்டு. தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு, திமுக கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.